கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியானது குறித்து நடிகர் சூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்து பேசுபொருளாக மட்டுமே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். நடிகர் சூர்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் என்னென்னவற்றையெல்லாம் தெரிவித்திருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நடிகர் சூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் விஷசாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை தமிழக முதலமைச்சர் நிச்சயம் எடுப்பார் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது நடிகர் சூர்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத ஒரு துயரம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்னும் தகவல் அச்சமூட்டுவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுரலும் மனதை நடுங்க செய்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் விஷச்சாராயத்திற்கு அன்புக்குரியவர்களை பலி கொடுத்துவிட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தையில் ஆறுதல் சொல்ல முடியும் என்றும் கேள்வி எழுப்பக்கூடிய சூர்யா, தற்போது அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஊடகங்கள், மக்கள் என அனைத்து தரப்பினரும் அனைத்து தரப்பினருடைய கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது தனக்கு ஆறுதல் கொடுப்பதாகவும் நடிகர் சூர்யா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். மேலும் நீண்டகால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, கடந்த ஆண்டு இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து 22 பேர் பலியானார்கள். அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது. ஆனால் இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்றே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்றும் நடிகர் சூர்யா அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் வாழ்க்கையை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மார்க் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசு பொருளாக மட்டுமே முடிந்து வருகிறது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் டாஸ்மார்க்கில் 150 ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது 50 ரூபாய்க்கு கிடைக்கும் விஷச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் என்றும் நடிகர் சூர்யா அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குடிக்கு அடிமையானவர்கள் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல, அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப் போகிறோம் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டம் தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடியில் இருந்து மீட்க வேண்டும் என்றும், மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்விற்கும் முன்னுதாரணமான திட்டங்களை வகுத்து ஒரு இயக்கமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்றும் நடிகர் சூர்யா அதில் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மேலும் சட்டவிரோதமான விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு மீண்டு வர பிரார்த்தனை செய்வதாகவும், மேலும் இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்று இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நடிகர் சூர்யா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.